அவர்களுக்கு இனிய வணக்கம். ப்ராசஸ் பிளானிங் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் சப்ஜெக்டில் யூனிட் 4 வந்து காஸ்ட் எஸ்டிமேஷன். ஒரு நல்ல ஒரு கோட்டை ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகலாம். டெக்னாலஜி ஷுட் நாட் எய்ம் டு ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ், ரதர் ஆம்ப்ளிஃபை ஹியூமன் கேப்பபிலிட்டிஸ். இன்றைய தொழில்நுட்பத்தினால மனிதர்களை வேலைக்கு வாய்ப்புகளை இல்லாமல் ஆக்கக்கூடாது, ஆனால் மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு திறனை கூட்டுவதாக இருக்க வேண்டும் இன்றைய தொழில்நுட்பம். காஸ்ட் எஸ்டிமேஷன் இதில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன். காஸ்ட் எஸ்டிமேஷன்னா என்ன, பர்பஸ் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன், காம்போனன்ட் ஆஃப் காஸ்ட், எஸ்டிமேஷன் ஆஃப் காஸ்ட் எலிமெண்ட்ஸ், செட்டப், time and economic lot size, data required for cost estimation, steps in making a cost estimate, then conclusion. Cost estimation ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்து அதனை விற்பது செய்வது வரை ஆகின்ற செலவினை காஸ்ட் என்கிறோம். பொருட்களை வாங்குவதிலிருந்து ஆரம்பித்து, அதாவது ரா மெட்டீரியல் மூலப்பொருட்களிலிருந்து ஆரம்பித்து உற்பத்தியின் போது ப்ராடக்ட் விற்பனை செய்வது வரை செலவீனம் காஸ்ட் நிகழ்கிறது. காஸ்ட் எஸ்டிமேஷன் என்பது என்ன செலவு ஆகும் என்று உற்பத்தி ஆரம்பிக்கும் முன்னதாக செய்யப்படும் மதிப்பீடு ஆகும். தி பர்பஸ் ஆஃப் காஸ்ட் எஸ்டிமேஷன் இஸ் டு ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் ஆப்பரேஷன்ஸ் அண்ட் டு அசிஸ்ட் இன் செட்டிங் தி ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். Introduction and definition. Cost estimation may be defined as the process of determining the probable cost of the product before the start of its manufacture. காஸ்ட் எஸ்டிமேஷன் என்பது ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்வதற்கு ஆகும் செலவினை உற்பத்தி செய்வதற்கு முன்பே மதிப்பீடு செய்து அறியும் செயலை குறிக்கிறது. The purpose of cost estimation is to find the cost of the manufacturing operations and to assist in setting the price of the product. Purpose of cost estimation. Purpose வந்து to establish the selling price of the product. ஒரு பொருளின் விற்பனை விலையை நிறுவ பயன்படுகிறது. To ascertain whether a proposed product can be manufactured and marketed profitably. தீர்மானிக்கப்பட்ட பொருள் விற்பனை செய்ய மற்றும் சந்தைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. To determine how much must be invested in equipment. இயந்திரங்கள் மீது முதலீடு செய்யும் தொகை பற்றி கணிக்க பயன்படுத்தப்படுகிறது. To find whether parts or assemblies can be more cheaply fabricated or purchased from outside. இப்பொருளை உற்பத்தி செய்வதா விலைக்கு வாங்குவதா, மிக சிக்கனமான உற்பத்தி முறை, மூலப்பொருள் மற்றும் இயந்திர கருவி போன்றவற்றை ஆராய உதவுகிறது. To determine the most economical process. சிக்கனமான உற்பத்தி முறை. To establish a standard performance at the start of the project. ஒரு நிரந்தர பணியினை நிறுவுவதற்கு உதவுகிறது. To assist in long term financial planning. நீண்ட கால நிதி திட்டங்களுக்கு உதவுகிறது. To prepare production budget. உற்பத்தி முறைக்கு தேவையான நிதி நிலை அறிக்கையை தருகிறது பட்ஜெட். To evaluate alternate designs of the product. மாற்று முறை உற்பத்தி செலவுகளை ஒப்பீடு செய்ய உதவுகிறது. To set a standard estimate of cost. நிரந்தரமான விலையை நிர்ணயிக்க உதவுகிறது. ஸோ இப்போ காம்போனன்ட் ஆஃப் காஸ்ட். ஒரு உற்பத்தியின் மொத்த செலவு என்பது 3 காரணிகளால் உருவாகிறது. என்னென்ன காரணிகள்? மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ். மெட்டீரியல் காஸ்ட்டில் எடுத்துக்கிட்டோம்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். அதே மாதிரி லேபர் காஸ்ட்டில் டைரக்ட் லேபர் காஸ்ட், இன்டைரக்ட் லேபர் காஸ்ட். எக்ஸ்பென்சஸ்லையும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டோட்டல் காஸ்ட் வந்து மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், எக்ஸ்பென்சஸ். அது மெட்டீரியலில் டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் மெட்டீரியல், லேபரில் டைரக்ட் லேபர், இன்டைரக்ட் லேபர், எக்ஸ்பென்சஸில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட். இப்போ டைரக்ட் மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டீல் பார், ஒரு ஸ்டீல் பார் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில்
ஸ்டீல் பார் வந்து டைரக்ட் மெட்டீரியல். இன்டைரக்ட் மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோம்னா லூப்ரிகன்ட், கூலண்ட் இதெல்லாம் இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் வரும். டைரக்ட் லேபருங்கிறது ஆப்ரேட்டர், ப்ரொடக்ஷன் அந்த பண்ணக்கூடிய ஆள், லேத்மேன் அவங்கெல்லாம் டைரக்ட் லேபரில் வருவாங்க. இன்டைரக்ட் லேபருங்கிறது யாருன்னா இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசர், வாட்ச்மேன், கேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்டைரக்ட் லேபர்னு வருவாங்க. எக்ஸ்பென்சஸில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதுனா ஹையரிங், கவுன்சிலிங், ஸ்பெஷல் சார்ஜஸ் இதெல்லாம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபேக்ட்ரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னு வரும். டைரக்ட் காஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் ஃபிசிக்கல் அசெட்ஸ், மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட், மெட்டீரியல், டைரக்ட் ஹியூமன் லேபர், ஸ்கிராப்ட் அண்ட் ரீவர்க் ப்ராடக்ட் எல்லாம் வந்து டைரக்ட் காஸ்ட்டு. இன்டைரக்ட் காஸ்ட்டில் வந்து யூட்டிலிட்டிஸ், பர்ச்சேசிங், மேனேஜ்மெண்ட், டேக்ஸு, லீகல் ஃபங்க்ஷன்ஸு, குவாலிட்டி அஷூரன்ஸ், அக்கௌண்டிங் ஃபங்க்ஷன், மார்க்கெட்டிங் அண்ட் பப்ளிசிட்டிலாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டில் காஸ்ட் ரிக்யூர்ட் ஃபார் தி மேனுஃபேக்சரிங் ஆஃப் தி ப்ராடக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ரா மைல் ஸ்டீல் பார், அதில் ரா மைல் ஸ்டீல் பார் வந்து டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். எதுக்கு? இந்த ஃபாஸ்ட்னஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரா மைல் ஸ்டீல் யூஸ் ஆகுது. இன்டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். Indirect material cost can be defined as the material required for maintaining and operating the plant equipment but cannot be a part of the product. Grease, lubricating oil இதுக்கு எக்ஸாம்பிள். அது மாதிரி direct labor cost. The direct labor cost is one who actually works and processes the material to convert into final shape. The cost associated with the direct labor is called direct labor cost. My examples for direct labor are the workers operating lathe machines, welders, இவங்கெல்லாம் வந்து direct laborன்னு வருவாங்க. Indirect labor. Indirect labor is one who is not directly employed, but அவங்க சர்வீஸ் வந்து தேவைப்படும். Indirect labor. உதாரணமாக சூப்பர்வைசர், இன்ஜினியர், மேனேஜர், மெயின்டெனன்ஸ் பீப்புள், வாட்ச்மேன், இன்ஸ்பெக்ஷன் ஸ்டாஃப் அவங்கெல்லாம் வந்து இன்டைரக்ட் லேபர் அந்த மாதிரி வராங்க. எக்ஸ்பென்சஸ். தொழிற்சாலைக்குள் செய்யப்படும் டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், இன்டைரக்ட் லேபர் ஆகிய செலவினங்களை தவிர்த்து ஏனைய செலவுகள், அதாவது கட்டிடம், சாதனங்களின் பராமரிப்பு செலவு, இன்சூரன்ஸ் கட்டணம், கட்டணத்தின் வாடகை, மின் கட்டணம் இதெல்லாம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸாக வருது. இப்போ நமக்கு வந்து டேட்டா ரெக்யூர்ட் ஃபார் காஸ்ட் எஸ்டிமேஷன் என்னென்ன டேட்டாஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தோம்னா, விலை மதிப்பீடு செய்வதற்கு தேவையான விவரங்கள் டேட்டாஸ். ஒன்று வந்து பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், இட்ஸ் ஃபங்க்ஷன், பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பர்பஸ். ப்ராடக்ட் பற்றிய விவரம், அதன் செயல்பாடு, செயல்திறம், பயன்பாடு. பொதுவான டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன், ஜெனரல் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். குவான்டிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரெக்யூர்டு, ப்ராடக்ட்டுகளின் எண்ணிக்கை. ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியினுடைய வேகம். அசம்பிளி டிராயிங்ஸ், சப் அசம்பிளி டிராயிங்ஸ், டீட்டெயில் டிராயிங்ஸ் வித் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ், பொருட்களின் பட்டியல். ஸ்டாண்டர்ட் டைம், ஆப்ரேஷன் ப்ராசஸ் ஷீட். தேவையான மிஷின்கள், சாதனங்கள், மிஷின் டூல், எக்யூப்மெண்ட், டூல்ஸ், ஜிக்ஸ், டைஸ், ஃபிக்சர்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. ரூட் ஷீட். அப்புறம் டீட்டெயில்டு அபவுட் இன்ஸ்பெக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ், சோதனை செய்வதற்கான வழிமுறைகள் மற்றும் சாதனங்கள் நமக்கு தேவைப்படுவது தான் இந்த டேட்டா. இப்போ ஒரு ப்ராடக்ட் செஞ்சோன்னா டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, இன்டைரக்ட் லேபர் காஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஓவர் ஹெட்னு இருக்குது. ஓவர் ஹெட்னு எடுத்துக்கிட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட். இதில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டுங்கன்னா எதெல்லாம் வருதுன்னா, டிப்ரிஷியேஷன் சார்ஜஸ், ரெண்ட் ஃபார் ஆஃபீஸ் பில்டிங்ஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் பில்டிங், டெலிஃபோன், டெலிகிராஃப், போஸ்டல் சார்ஜஸ், ஆடிட் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் வருது. இப்போ ஒரு 10 மார்க் கொஸ்டின் என்னென்னா, செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோடைய செல்லிங் ப்ரைஸ் எப்படி பார்க்கணும். இது ஒரு 10 மார்க் கொஸ்டின். இதுக்கு வந்து ஒரு டேபிளருக்கான சார்ட் மாதிரி போடணும். இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்.
இந்த மூணையும் சேர்த்தது வந்து ப்ரைம் காஸ்ட் அப்படிம்பாங்க. ப்ரைம் காஸ்ட்டுங்கிறது என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல். ஒரு ப்ராடக்ட் எந்த பொருளிலிருந்து தயாரிக்கப்படுகிறதோ அது டைரக்ட் மெட்டீரியல் எனப்படும். அதற்கு செய்யப்படும் செலவு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். உதாரணமாக ஷூ தயாரிக்கும் போது தோலுக்கு ஆகும் செலவு, துணி தயாரிக்கும் போது நூலுக்கு ஆகிற செலவு தான் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். டைரக்ட் லேபர் காஸ்ட். ஒரு ப்ராடக்டை உற்பத்தி செய்கின்ற ஆப்ரேட்டர், ஒர்க்கர் ஆகியோர் டைரக்ட் லேபர் எனப்படுவார்கள். இவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் டைரக்ட் லேபர் காஸ்ட்னு ஆகுது. இப்போ ப்ரைம் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா we have to add direct expenses, direct labor and direct material. Then comes factory expenses. Factory expenses-ங்கிறது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட், அதாவது மெஷின்களுக்கான டிப்ரிஷியேஷன், மின் கட்டணம், சூப்பர்வைசர் சார்ஜஸ், சம்பளம், பராமரிப்பு செலவுலாம் வந்து ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆகும். இப்போ ப்ரைம் காஸ்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டையும் சேர்த்தோம்னா அதுக்கு பேர் ஃபேக்ட்ரி காஸ்ட். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்னு இருக்குது. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஆட் பண்ணி வர்றது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். இந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டோட நம்ம வந்து செல்லிங் ஓவர்ஹெட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அதாவது உற்பத்தி செய்யப்பட்ட ப்ராடக்டை விற்பனை செய்யணும். நம்ம விற்பனை செய்கிறதுக்கு என்ன தேவைப்படும்? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஊழியர்களுக்கு சம்பளம், அவர்களது பயணச் செலவு, குடோன், ஷோரூம் வாடகை, இதெல்லாம் சேர்க்கறது தான் சேல்ஸ் ஓவர்ஹெட். இதை சேர்த்ததுக்கப்புறம் வர காஸ்ட்டுக்கு பேர் டோட்டல் காஸ்ட்டுன்றது. அது பொருளை ஆரம்பத்துலேருந்து ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட், மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கு அப்புறம் செல்லிங் ஓவர்ஹெட்டை சேர்த்து ஃபைனலாக நம்ம டோட்டல் காஸ்ட், மொத்த காஸ்ட் ஆகும். இப்போ அந்த பொருளை வியாபாரம் செய்யும்போது நமக்கு லாபம் தேவைப்படுது. அந்த லாபத்தை ப்ராஃபிட் அப்படிங்கும். இந்த லாபத்தை ஆட் பண்ணி வரக்கூடியது தான் செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் தி ப்ராடக்டை அரைவ் பண்ணக்கூடிய சார்ட்டை நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண திருப்பி சொல்லுதேன். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல் மூணையும் ஆட் பண்ணி வரக்கூடியது ப்ரைம் காஸ்ட். இந்த ப்ரைம் காஸ்ட்டு கூட ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸை சேர்த்தா வரக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட். இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டு கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸை சேர்த்து வரக்கூடிய காஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட். அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை சேர்த்து வரக்கூடிய காஸ்ட்டுக்கு பேர் டோட்டல் காஸ்ட் ஆர் அல்டிமேட் காஸ்ட். அதோட ப்ராஃபிட்டை நம்ம சேர்த்து வரக்கூடிய ப்ரைஸுக்கு பேர் தான் செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸை நீங்கள் நீட்டாக எழுதுனீங்கன்னா 10 மார்க்ஸ் வர்றது உறுதி. வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எப்பயுமே நீங்கள்